Halleluja. Halleluja. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Im Namen Jesus Christus soll der Vater geheiligt sein. ஆகவே இந்த நாளிலே இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்த தேவ பிள்ளைகளையும் இதை பார்த்து கொண்டிருக்க தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Jeder, der heute bei diesem Bibelstudium da ist oder auch zuschaut, soll gesegnet sein. கர்த்தர் நல்லவர். Gott ist gut. ஆகவே இந்த நாளிலே வேதத்துக்கு ஆதாரமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். Das Thema der heutigen Predigt ist, wir schlagen einmal gemeinsam auf, யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். das Buch Jakob, Kapitel 1, Vers 2. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது என்ற தலைப்பிலே, பலவிதமான சோதனைகள் என்ற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே இந்த வேத வார்த்தையை சொல்ல நான் வாஞ்சப்படுகிறேன். Ich lese einmal vor, liebe Brüder und Schwestern, betrachtet es als besonderen Grund zur Freude, wenn euer Glaube immer wieder hart auf die Probe gestellt wird. பூமியிலே வாழுகின்ற நமக்கு பலவிதமான சோதனைகள் வருகின்றது. Also das Thema der heutigen Predigt ist, wie man auf die Probe gestellt wird. Wir haben viele Proben in unserem Leben. அநேக சோதனைகளில் நாம் ஜெயிக்கிறோம். Wir tun viele Proben auch besiegen. அநேக சோதனைகளை நாம் விழுந்து விடுகிறோம். Und wir fallen auch in vielen Proben. சில சோதனைகள் நாங்களாகவே அனுமதித்துக் கொள்கிறோம். Viele Proben tun wir auch durch unser eigenes Handeln erleiden müssen. ஆகவே இயேசுவானவர் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது, Als Jesus auf dieser Welt gelebt hatte, பலவிதமான சோதனை கூடாக அவர் கடந்து போனார். wurde er selbst auch oft auf die Probe gestellt. அதனாலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். Und dadurch, dass er selbst auf die Probe gestellt wurde, ist er mächtig, um uns auch in den Probenzeiten zu helfen. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சோதனை வரும் பொழுதெல்லாம், Und wenn in unserem Leben viele verschiedene Proben und Prüfungen auf uns warten, தேவன் எப்படியாக அந்த சோதனைகளை ஜெயித்தார், வெற்றி பெற்றார்னு சொல்லி நம்ம அவரை நோக்கி நாங்கள் பார்க்க வேண்டும். dann können wir auch schauen oder sollten wir auch schauen, wie Gott oder Jesus diese Prüfungen bestanden hatte. அதை நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்விலே சோதனைகள் வரும்போது நாம் ஜெயம் எடுக்க உதவியாக இருக்கும். Und wenn wir das dann verstehen, dann haben wir auch die Kraft, diese Prüfungen zu besiegen. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அவருக்கு பலவிதமான சோதனைகள் வந்தது. Also wenn wir uns mal das Wort anschauen, dann sehen wir, dass Jesus Christus durch viele Proben oder durch viele Prüfungen geleitet wurde. அவர் மனிதனாக இந்த பூமியிலே வாழ்ந்தார். Er lebte als Mensch auf dieser Welt. தேவ கிருபை அவரோடு கூட இருந்தது. Die Gnade Gottes war auf ihm. அற்புதங்களை அவர் செய்தார். Er hat viele Wunder getan. அநேகருக்கு அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். Er hat vielen auch gute Taten vollbracht. ஆகவே தேவன் மனுஷனாக இந்த பூமியிலே அவர் இறங்கி வந்தார். Er kam als Menschensohn auf diese Welt. ஆனாலும் அவர் சோதிக்கப்பட்டார். Aber selbst dann wurde er auf die Probe gestellt. ஆகவே அவருக்கு வந்த சோதனைகள் இருந்து ஒரு 4 காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். Wir schauen uns mal 4 Dinge an von den Prüfungen, die er erlebt hatte. அவருடைய வாழ்க்கையிலே பணத்தை குறித்து ஒரு சோதனை அவருக்கு வந்தது. Es gab eine Prüfung in seinem Leben, die über Geld ging. ஒரு பெண்ணை கொண்டு வந்து அவருக்கு முன்பாக நிறுத்தி அதன் மூலம் அவர் சோதிக்கப்பட்டார். Auch durch eine Frau wurde er geprüft. அவர் உபவாசம் இருந்த பொழுது, பசியாக இருந்த பொழுது அங்கே உணவுக்காக அவர் சாத்தானால் சோதிக்கப்பட்டார். Und auch als er hungrig war, wurde er aufgrund seines Hungers geprüft. வேதபாரர்கள் அங்கே ஒரு திருமண காரியத்தை குறித்து அவரை சோதித்தார்கள். Und sogar als er auf einer Hochzeit anwesend war, wurde er geprüft. இப்படியான அந்த காரியங்களிலே அவர் சோதிக்கப்பட்டு ஞானமாக அவர் பதில் சொன்னார் என்று நாங்கள் பார்க்க போகிறோம். Und wir schauen uns einmal an, wie er in diesen Prüfungszeiten mit Weisheit gehandelt hatte. அவன் நம்முடைய தேவன் சோதனையிலே ஜெயம் எடுத்தவர். Also unser Gott ist der Gott, der die Prüfungen besiegen lässt. நாம் சோதிக்கப்படும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாய் Der இருக்கிறார். uns Prüfungen bestehen lässt und er gibt uns auch die Kraft, das Ganze zu bestehen. ஆக முதலாவது சோதனையை நாங்கள் பார்க்க போறோம். இயேசுவுக்கு வந்த சோதனை முதலாவதாக நாங்கள் பார்க்க போறோம். Wir schauen uns die erste Prüfung an, die hat Jesus bekommen. மார்க்கு 12ஆம் அதிகாரம் 14 இருந்து 17 வரை. Markus 12 von 16 bis 17. அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகதாட்சணியம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? நாம் கொடுக்கலாமோ கொடுக்கக்கூடாதோ என்று கேட்டார்கள். அவர்களுடைய மாயத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? நான் பார்க்கும்படிக்கு ஒரு பணத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு இயேசு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா.
ஆகவே இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பணத்தை கொடுத்த ஒரு சோதனை வருகிறது. Also es gab hier eine Prüfung über das Geld. அங்கே அவர்கள் பேசும்போது ஞானமாய் பேசுகிறார்கள். Also als sie hingingen, die Pharisäer, haben sie sehr klug gefragt. அங்கே சொல்கிறார்கள், அங்கே 14ஆம் வசனத்தில் அவர்கள் வந்து போதகரே நீர் சத்தியம் உள்ளவர், இதை குறித்து உமக்கு கவலை இல்லை என்று அறிந்திருக்கிறோம், நீர் முகதாட்சிணியம் பார்க்காத தெய்வன் என்று சொல்லி அவரை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள். Also sie sagten zu ihm, Lehrer, wir wissen genau, dass alles, was du tust, die Wahrheit ist, und stellten ihn auf die Probe und fragten ihn Dinge. அவருடைய பேச்சிலே ஒரு மாயம் இருந்தது. Und er redete mit vielen Menschen durch den Mund. அவரை சோதிக்க வேண்டும் என்று ஒரு விருப்பம் அவர்களுக்கு இருந்தது. Und es gab eine Möglichkeit, wo er geprüft werden konnte. அவருடைய வாயை வைத்து அவருடைய வார்த்தைகள் மூலமாய் அவரை சோதித்து அவரை பிடிக்கும்படியான ஒரு காரியம் அவரிடத்தில் இருந்தது. Also er hatte auch die Möglichkeit und diesen Verstand und die Weisheit, Menschen durch sein Wort zu leiten. ஆகவேதான் அவர்கள் கேட்டார்கள், ராஜனுக்கு வரி கொடுப்பது நியாயமோ அல்லது கொடுக்கலாமோ கொடுக்கக்கூடாது என்று கேட்டார்கள். Und sie fragten, ob sie dem Kaiser die Steuern bezahlen sollen oder nicht. அவர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தால் அவளை ராஜாவிடத்திலே போய் அவரை குறித்து குறையாக சொல்லியிருப்பார்கள். Und sie stellten ihn in eine Falle und dachten sich, wenn er jetzt sagt, nein, sie müssen keine Steuern bezahlen, dann würden sie ihn zum Kaiser bringen und er würde ihnen eine Strafe geben. ஆகவே இயேசு ராஜாவுக்கு வரி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே போதித்துக் கொண்டிருக்கிறான்னு சொல்லி ராஜாவிடத்திலே அவரை குறித்து முறையிட்டு இருப்பார்கள். Und bestimmt hat irgendjemand gesagt gehabt, oder sie werden dann hingegangen, hat gesagt gehabt, er spricht zu den Leuten, dass sie keine Steuern bezahlen müssen. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், ஒரு பணத்தை கொண்டு வரும்படியாக சொன்னார். Und Jesus war sehr klug und rufte die Menschen zu sich und sagte, zeigt mir ein Geldstück. அந்த பணத்தை ரெண்டு பக்கம் அவர்களுக்கு காண்பித்தார். Sie gaben ihm diese Münze und er schaute sich beide Seiten einmal an. அது அவர்களுடைய வாயினாலே கேட்ட அந்த சிறுவமும் மேலெழுத்தும் யாருடையன்னு சொல்லி அவர்களை கேள்வி கேட்டு அவர்களிடத்திலே அதை கேட்டார். Also genauso, also die Leute, die ihn befragt hatten, denen stellte er im Gegensatz eine Frage. அவர்கள் சொன்னார்கள், ராஜனுடைய தலை அதில் இருப்பதாக அவர்கள் சொன்னார்கள். Er fragte, wessen Bild und wessen Name eingeprägt sei in dieser Münze. ஆண்டவர் சொன்னார், ராஜனுக்கும் தேவனுக்கும் கொடுங்கள்னு சொல்லி ஆண்டவர் ஞானமாய் சொன்னார். Dann sagten die Menschen, das ist das Bild des Kaisers, und dann sagte Jesus, gib dem Herrn, was dem Kaiser gebührt, und dem König, was dem König gebührt, und Gott, was dem Gott gebührt. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே பணம் மூலமா நமக்கு ஒரு சோதனை வருகிறது. Also es gibt eine Prüfung über das Geld in unserem Leben. வேதம் பணமே எல்லா தீங்குக்கும் வேறா இருக்குன்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. Also die Bibel sagt, dass der Wunsch nach dem Geld oder die Liebe nach dem Geld die Wurzel alles Übeln ist. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-10 நாங்கள் வாசிக்கலாம். Wir schauen uns an 1. Timotheus 6, 9 und 10. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அழுத்துகிறார்கள். மதிகேடும் சேதமும் பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு அநேக வேதனைகளினால் தங்களை உருவ குத்திக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. அங்கே சொல்லப்படுது, ஐஸ்வர்யவான்களா பணக்காரர்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷர் கேட்டிலும் அழிவிலும் அமிழ்ந்திருக்கிற மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. Also ich lese einmal vor, wie oft erliegen Menschen, die unbedingt reich werden wollen, den Versuchungen des Teufels. Wie oft verfangen sie sich in ihren eigenen Netzen. Solch unsinnigen und schädlichen Wünschen stürzen die Menschen in den Untergang und ins Verderben. Denn alles Böse erwächst aus der Habgier. ஆகவே பணத்தை இச்சித்து விசுவாசத்தை விட்டு அநேகர் விலகி போகிறார்கள். Also viele fallen vom Glauben ab, weil sie Geld zu ihrem Gott machen. பணம் நமக்கு தேவையா இருக்கிறது. Also wir brauchen natürlich Geld. ஆனால் பண ஆசை தேவனை விட்டு நம்மை பிரிக்கிறது. Aber diese Habgier tut uns von Gott trennen. மற்றவருடைய வசதியை பார்த்து நாமும் சீக்கிரத்திலே பணக்காரராய் ஆகும்படியாக நாம் குறுக்கு வழியிலே பணத்தை சேர்க்க நாங்கள் முற்படுகிறோம். Also wenn wir dann sehen, wie jemand anderes erfolgreich ist, versuchen wir auf irgendeine kriminelle Art und Weise oder auf eine unnormale Weise schnell an viel Geld zu kommen. இதனாலே நாங்கள் எங்களை நாங்களே உருவ குத்திக் கொள்கிறோம். Und genau dadurch kommen wir vom Weg ab. இதன் விளைவு விபரீதமாக இருக்கும்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. Und diese Sache bringt uns eigentlich auch keine Frucht. ஹல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்றது, அவருடைய ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வரியத்தை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வரியத்தை தரும். Also die Bibel sagt ganz klar, Gottes Segen allein bringt uns Reichtum. தேவன் நம்மை அளந்து போஷிக்கிற தேவனா இருக்கிறார். Also Gott ist ein Gott, der uns ernährt. நம்முடைய தேவைகள் என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். Er kennt genau unsere Wünsche. ஏற்ற நேரத்திலே நமக்கு தேவைகளை சந்தித்து நம்மை நடத்த வல்லமையுள்ள தேவனா Zur இருக்கிறார். richtigen Zeit wird er uns leiten und unsere Bedürfnisse erfüllen. நாம் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவனா இருக்கிறார். Weil der Gott, den wir lobpreisen oder den wir anbeten, der ist ein lebendiger Gott. அவரிடத்திலே நாங்கள் போய் முறையிடும் பொழுது, ஜெபம் பண்ணும்போது நம்முடைய தேவைகளை அற்புத விதமாக அவர் சந்திக்கிறார். Und sobald wir zu ihm gehen und zu ihm etwas bitten, dann wird er auf eine wunderbare
wunderbare Art und Weise diese Wünsche erfüllen. குப்பையில் இருக்கிறவனை பிரபுக்களோடு உட்கார பண்ற நம்முடைய ஆண்டவர். Jemanden, der mit dem Müll oder der wie einem Obdachlosen gleichsteht, wird er mit Königen und mit Leitern und mit Herrschaften zusammensitzen lassen. அந்த தேவன் உயிருள்ள தேவனாய் இருக்கிறார். Und dieser Gott ist lebendig. எப்படியாக தேவன் ஞானமாய் இந்த பணத்திலே அவர் கவனமாய் பதில் சொன்னது போல Und genau wie er jetzt hier auch an dieser Situation über dieses Geld eine kluge Entscheidung weitergegeben hat, தேவ பிள்ளைகளாகி நாமும் பணத்திலே கவனமாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். genauso sollten wir auch kluge Entscheidungen treffen und ja, in Gelddingen auch ehrlich sein. நம்முடைய வாழ்க்கையிலே வருமானம் கொஞ்சமா இருந்தாலும் Und auch wenn wir nicht so viel verdienen, நாங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது sobald wir ehrlich sind, கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ண போதுமான தேவனாய் dann இருக்கிறார். wird Gott uns segnen und das Ganze noch vermehren. ஆகவே பணம் நமக்கு தேவை. Also wir brauchen Geld. பண ஆசை இல்லாதவர்களாக நாங்கள் வாழும் பொழுது Und sobald wir aber aus Habgier leben, நிச்சயமா கர்த்தர் நம்மை நடத்த போதுமான தேவனாய் இருக்கிறார். dann auch wenn dass wir von diesem Weg weggehen, dass wir einfach Gott vertrauen, dann wird Gott uns leiten. இரண்டாவது இயேசுவுக்கு வந்த சோதனையை நாங்கள் பார்க்க போறோம். Und wir schauen uns mal die zweite Prüfung an, die Jesus hatte. யோவான் 8ஆம் அதிகாரம் Johannes 8, 3 11 வரை நாங்கள் வாசிக்கலாம். von 3 bis 11. அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டுமென்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒருவரையும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்று, இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரியே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவராகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார்கள். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அல்லேலூயா. நாங்கள் பார்க்கிறோம் இங்கே இரண்டாவதாக ஒரு விபச்சார ஸ்திரியை, ஒரு பெண்ணை தேவனுடைய இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டு அங்கே சொல்கிறார்கள், இவள் விபச்சாரத்திலே கையமையமாக பிடிபட்டாள், இவளை மோசேயுடைய நியாயப்பிரமாணத்திலே கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் என்ன சொல்லுகிறீர்? Also als zweites sehen wir, dass eine Frau, die Ehebruch begangen hatte, von den Pharisäern hergebracht wurde, und sie stellten Jesus auf die Probe und fragten, nach dem Gesetz von Mose müsste man diese Frau besteinigen und töten. Was sagst du dazu? அங்கே சொல்லப்படுது, அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டும் அவரை சோதிக்கும்படியாக இதை செய்தார்கள். Und sie sagen, diese Frage wurde gestellt, um ihn halt zu überprüfen. ஆகவே நாங்கள் பார்க்கிறோம் அங்கே அங்கே சொல்லப்படுகிறது, அங்கே அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் அந்த விபச்சாரி மேலே கல்லெறிந்து கொள்ள வேண்டாம் என்று சொன்னால் அவர்கள் சொல்வார்கள், நியாயப்பிரமாண சட்டம் இப்படி சொல்கிறதே என்று சொல்வார்கள். Also sie stellten ihn damit auf die Probe, um ihn anklagen zu können, und wenn er jetzt sagt, man solle sie nicht töten, dann geht er gegen das Gesetz. கல்லெறிந்து கொல்லுங்கள் என்று சொன்னா இயேசு இரக்கமில்லாதவர் என்று சொல்வார்கள். Und wenn er aber gleichzeitig sagt, tut sie bitte steinigen und töten, dann heißt das, Jesus hat kein Erbarmen mit den Menschen. ஆகவே அவரை சோதிக்கும்படியாக வேதபாரகர்கள் பரிசேயர்கள் அவரிடத்தில் இந்த பெண்ணை கொண்டு வந்து கேள்வி கேட்கிறார்கள். Und diese Menschen brachten diese Frau zu Jesus, um ihn halt auf die Probe zu stellen. ஆகவே இயேசு கிறிஸ்துவானவர் ஞானமாய் பதில் சொன்னார். Und Jesus sagte eine sehr kluge und weise Antwort. ஆகவே இவள் அங்கே சொன்னார், உங்கள் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லை எறிய கடவன் என்று சொன்னார். Er sagt wortwörtlich, wer von euch noch nie gesündigt hat, soll den ersten Stein auf sie werfen. ஆகவே அவருடைய பதிலை கேட்டு மனச்சாட்சியிலே கூட அவர்கள் கடிந்து கொள்ளப்பட்டார்கள். Und weil er diese Frage gestellt hatte, hat er das Gewissen von den einzigen Menschen getroffen und hat sie dadurch berührt. ஒருவரும் அவள் மேல் கல்லெறியாதபடி அவர்கள் தங்களுடைய பாட்டிலே போனார்கள். Und nicht ein einziger schmiss einen einzigen Stein, und sie gingen auf ihrem eigenen Weg wieder fort. அவர் ஞானமாய் பதில் சொன்னார். Er hat sehr klug geantwortet. மனுஷனாய் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தாலும் அவர் பேசும்போது ஞானமாய் அவர் பேசினார். Und auch als er auf dieser Welt als Mensch gelebt hatte, hat er sehr kluge Antworten und Weisheiten gegeben. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படியான சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பெண்கள் மூலம் வரும் பொழுது, und auch wenn in unserem Leben Weisheiten, wenn wir solche Prüfungen erleiden,
வேதம் சொல்றது கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். Und dann wird, die Bibel sagt, Gott wird unsere Hoffnung sein und wird darauf achten, dass unsere Füße nicht auf falsche Wege treten. நாம் எந்த காரியத்திலும் சிக்கிக் கொள்ளாதபடி Dass wir nicht in Bedrängnisse kommen. அவர் மேல் நாம் நம்பிக்கை இருப்போமானால் Wenn wir auf ihn vertrauen, இந்த பெண் காரியங்களிலே கர்த்தர் சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்க போதுமானவராக dann இருக்கிறார். wird uns Gott auch wie in dieser Situation bei dieser Frau leiten. யோசேப்புடைய வாழ்விலே பரிசுத்தத்துக்கு விரோதமாக சோதனைகள் வந்தது. Und im Josefs Leben gab es Prüfungen, die gegen seine Heiligkeit gingen. அவன் தேவனுக்கு பயந்திருந்தான். Er hatte Ehrfurcht vor dem Herrn. தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவனா இருந்தான். Er gehorchte dem Herrn. தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவனா இருந்தான். Er war jemand, der dem Wort Gottes gehorchte. அவனை உயர்த்த கர்த்தர் திட்டம் வைத்திருந்தார். Und Gott hatte einen Willen und einen Sinn für ihn, dass er ihn noch weiter erheben wird. அந்த திட்டத்திலிருந்து அவனை தள்ளும்படியாக பிசாசானவன் அங்கே பாத்தீங்க பரிசுத்தத்துக்கு விரோதமான ஒரு சோதனையை கொண்டு வந்தான். Und der Feind kam und versuchte irgendwie diese Heiligkeit zu Fall zu bringen. ஆனா அந்த பரிசுத்தத்திலே அவர் ஜெயம் எடுத்தார். Aber er hatte in dieser Zeit trotzdem in der Heiligkeit gewonnen. ஆகவே தேவ பிள்ளைகளே நாமும் கூட தேவனை நோக்கி பார்க்கும்போது, Also auch wenn wir Gott anschauen, அவர் மேலே நாங்கள் நம்பிக்கையா இருக்கும் பொழுது, und sobald wir auf ihn vertrauen, அவருக்கு நாங்கள் பயப்படும் போது, und wenn wir Ehrfurcht vor ihm haben, இந்த இப்படியான காரியத்திலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்க போதுமான தேவனாய் இருக்கிறார். dann wird Gott uns leiten auch in solchen Dingen. மூன்றாவது நாங்கள் பார்க்க போறோம். Wir schauen uns als drittes einmal an. மத்தேயு 4 அதிகாரம் Matthäus Kapitel 4. 2லிருந்து 4 வரை வாசிங்க. மத்தேயு 4 அதிகாரம் 2, 3, 4 அந்த 3 வசனத்தையும் வாசிங்க. Matthäus Kapitel 4 von 2 bis 4. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமே அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், அங்கே சாப்பாட்டினால வந்த சோதனை. Also hier sehen wir eine Prüfung, die durch சாத்தான் சோதனைக்காரன், die durch Mahlzeiten kam, und der Teufel ist jemand, der Menschen versucht. அவன் இயேசுவையே சோதிக்க வந்தவன். Er hat sogar Jesus versucht zu versuchen. அவர் 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். Jesus hat 40 Tage und 40 Nächte lang gefastet. அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிட்டுன்னு சொல்லி வேதத்தில் In der எழுதப்பட்டிருக்கிறது. Bibel steht, er war sehr hungrig. அந்த நேரத்திலே சோதனைக்காரனாகிய பிசாசு வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும்படி சொல்லும் என்றார். Und da trat der Versucher an ihn und heran und sagte, wenn du Gottes Sohn bist, dann befiehl doch, dass diese Steine zu Brot werden. ஆகவே இந்த பிசாசு சொன்னதை சாத்தான் சொன்னதை அவர் கேட்டு உடனடியாக அதுக்கு கீழ்ப்படியாதபடி, Und weil er nicht direkt auf den Feind gehört hatte und ihm untergeordnet hatte, அவர் பிரயோஜனமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கேன்னு சொல்லி பிசாசை அவர் வென்றார். und Jesus wehrte sofort ab und er sagte, es steht in der Heiligen Schrift, der Mensch lebt nicht allein vom Brot, sondern von allem, was Gott ihm zusagt. ஆகவே இயேசுவானவர் ஞானமாய் பதில் சொன்னார். Und dadurch hat er den Teufel in dem Moment besiegt und er hat eine weise Antwort gegeben. அவர் தேவனுடைய குமாரன் என்பது உண்மை. Er ist Gottes Sohn, das ist wahr. அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தது உண்மை. Es ist auch wahr, dass er vom Himmel auf die Erde gekommen ist. தேவன் மனுஷனாய் மாம்ச ரூபத்திலே இந்த பூமிக்கு வந்தது உண்மை. Dass Gott in Form eines Menschen auf die Welt gekommen ist auch wahr. ஆனாலும் பிசாசு அவரை சோதிக்க வந்தான்னு சொல்லி வேதம் சொல்கிறது. Aber dennoch hat der Versucher, also der Feind, versucht, ihn zu versuchen. ஆனால் தேவன் அந்த சோதனையை ஜெயித்தார்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லிக் Er கொடுக்கிறது. wollte ihn prüfen, aber Gott hatte in dieser Situation gesiegt. ஆகவே நாமும் கூட பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுக்க வேண்டும். Und auch wir müssen dem Heiligen Geist Platz schaffen. ஆனா சத்தியத்தை ஒரு நாளும் விட்டு கொடுக்க கூடாது. Aber wir dürfen niemals dem Wort Gottes das Wort Gottes verweigern. சரீர உணவுக்காக மாத்திரமல்ல, Also wir dürfen keine Kompromisse eingehen im Wort Gottes und nicht nur für die Speisen, die wir zu uns nehmen, ஆவிக்குரிய ஆகாரத்துக்காக நாம் தேவனிடம் ஜெபம் பண்ண வேண்டும். sondern auch für die Speisen im geistlichen Leben. உணவு சரீரத்தை பலப்படுத்தும். Die Speisen eines Menschen machen seinen Körper stark. ஆவிக்குரிய ஆகாரமாகிய வார்த்தை உள்ளான மனுஷனை நம்முடைய ஆத்துமாவை அது பலப்படுத்தும். Aber die Speisen des Geistes ist das Wort Gottes.
ஆகவே தான் ஆண்டவர் ஞானமாய் பதில் சொல்லி சாத்தானுடைய சோதனையிலிருந்து அவர் தப்பினார். Also in dieser Situation sehen wir, wie Jesus einfach eine weise Antwort getroffen hatte und dadurch der Prüfung des Feindes widerstand. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஞானமாய் பேச, ஞானமாய் எந்த இடத்திலும் கதைக்க நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். Also wir müssen auch in unserem Leben lernen, dass wir in verschiedenen Dingen weise handeln und weise sprechen. நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. Der Heilige Geist wird uns mit Sicherheit leiten. நாலாவதாக நாங்கள் பார்க்க போறோம். Und als viertes schauen wir uns an மத்தேயு 19ஆம் அதிகாரம் Matthäus Kapitel 19 3 9 வரை. von 3 bis 9. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டுமென்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாவது தள்ளிவிடுவது நியாயமோ என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனாவது தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறதினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளு சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமே மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. ஆதலால் எவனாகிலும் தன் மனைவியை வேசித்தனம் செய்ததின் நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். தள்ளிவிட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரக்காரனாய் இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. ஆகவே இங்கே இயேசுவுக்கு நாலாவதாக ஒரு சோதனை வருகிறது. Also die vierte Prüfung oder eine vierte Prüfung, die Jesus da bekommen hatte. மத்தேயு 19:3ஆம் அதிகாரம் இப்படியாக சொல்கிறது. Matthäus 19:3 sagt, அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலும் தள்ளிவிடலாமா, இது நியாயமா என்று கேட்டார்கள். Also steht geschrieben, da kamen einige Pharisäer zu Jesus, weil sie ihm eine Falle stellen wollten. Sie fragten ihn, darf ein Mann sich von seiner Frau aus jedem beliebigen Grund scheiden lassen? ஆகவே அவர் சொல்கிறார், அங்கே ஆண்டவர் 4ஆம் வசனத்தில் அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாய் உண்டாக்கினார் என்பதையும், இதன் நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார் என்று சொன்னார். Also dann antwortete Jesus, habt ihr denn nicht gelesen, was in der Heiligen Schrift steht? Da heißt es doch, dass Gott am Anfang die Menschen als Mann und Frau schuf und sagte, ein Mann verlässt seine Eltern und verbindet sich so eng mit seiner Frau, dass die beiden eins sind mit Leib und Seele. இப்படி இருக்கிறதுனால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். Sie sind also nicht mehr eins und nicht mehr länger voneinander getrennt, sondern sie sind beide ein Leib und eine Seele. ஆகவே தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள் என்று சொன்னார். Und was Gott zusammengefügt hat, das soll der Mensch nicht scheiden, sagte Jesus. ஒரு திருமணத்திலே கணவனும் மனைவியும் தேவன் இணைக்கிறார். In einer Hochzeit oder in einem Ehebund bringt Gott zwei Menschen zusammen und tut sie verbinden. மனிதன் தனிமையா இருப்பது நல்லது என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கணவனுக்கு ஏற்ற நல்ல துணையை அவனுக்கு ஒரு கணவனுக்கு கொடுக்கிறார். Und weil Gott sagte, dass das nicht gut ist, dass der Mann alleine ist, brachte er ihm eine Gefährtin. ஆகவே இங்கே இவர்கள் கேட்கிறார்கள், அப்படியானால் அங்கே சொல்லப்படுகிறது மோசே சொன்னாரே தள்ளி விடலாம் என்று சொல்லி. Und sie fragten in dem Moment aber auch, warum sagte dann Mose, dass man seine Frau eine Scheidungsurkunde geben kann? அப்ப அதற்கு சொன்னார், உங்களுடைய இருதய கடின நிமித்தம் அப்படி சொன்னார் என்று சொல்லி சொன்னார் இயேசு கிறிஸ்து. Dann antwortet Jesus, Mose erlaubte es, dass man sich von den Frauen scheiden lässt, weil er das harte Herz des Volks kannte. ஆகவே வேதம் சொல்கிறது புருஷன் மனைவியை அல்லது மனைவி புருஷனை தள்ளிவிடக் கூடாது. Also die Bibel sagt, man darf sich nicht trennen. சில வேளையில் காரணங்கள் காட்டலாம், மனைவி எனக்கு வந்த மனைவி அழகில்லை. Man kann bestimmte Gründe sagen, die Frau, die ich bekommen habe, ist nicht wunderschön. எனக்கு வரதட்சணை கொடுக்கவில்லை. Und sie hat mir kein Glück gebracht. எனக்கு கிடைத்த மனைவி ஒரே வியாதியா இருக்கிறா. Sie hat mir kein Mitgift gebracht und meine Frau ist voller Krankheiten. என்னோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாள் இல்ல. Und sie tut meinem Wort nicht gehorchen. கல்யாணம் செய்து பல வருடங்கள் குழந்தைகள் இல்ல. Und obwohl wir es immer wieder versucht haben, kann sie kein Kind gebären. குடும்பத்தோட ஒத்து போறா இல்ல. Und mit der Familie kommen wir nicht miteinander klar. குடும்ப வாழ்க்கைக்கு இவ சரி வர்றா இல்ல. Und auch im Leben kommt man nicht, in dem Familienleben passt sie nicht rein.
ஆகவே என்று சொன்ன அந்த மேலே சொன்ன ஒரு காரியத்துக்காவது மனைவியை நாங்கள் தள்ளிவிடக்கூடாது. Also aus diesen Gründen darf man die Frau nicht verlassen. வேதம் சொல்கிறது மனைவியை அல்லது கணவனை யாரும் தள்ளிவிடக்கூடாது. Also die Bibel sagt, man darf seinen Ehepartner nicht scheiden oder sich von ihm trennen. காரணம் ஒரு கணவனும் மனைவியும் தேவனுக்கு முன்பாக உடன்படிக்கை செய்தவர்கள். Warum? Weil ein Mann und eine Frau vor Gott einen Bund geschlossen haben. ஆகவே தேவன் அங்கே கணவன் மனைவிக்கு முன்பாக அங்கே மூன்றாவது நபராக தேவன் வந்து நிற்கிறார். Also als dritte Person in diesem Ehebund ist Gott als Zeuge da. திருமண உடன்படிக்கை பண்ணும்போது அங்கே பிதாவாகி தேவன் நிற்கிறார். Also wenn man eine Ehe schließt, dann ist Gott im Himmel da. கணவனும் மனைவியும் நிற்கிறார்கள். Dann ist der Ehepartner und die Ehepartnerin da. தேவ ஊழியக்காரர்கள் நிற்கிறார்கள். Dann sind die Diener Gottes vor Ort und anwesend. சபையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முன்பாக நிற்கிறார். Und dieser Heilige Geist, der in der Gemeinde ist, der ist auch vor Ort. விசுவாசிகள் ஜனங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Alle Gläubigen schauen zu. அவர்களுக்கு முன்பாக நாங்கள் பண்ற உடன்படிக்கையை ஒரு நாளும் உடைக்க கூடாது. Und diesen Bund, den man vor all diesen anwesenden Menschen trifft, dürfen wir niemals zerstören. ஆகவே எந்த காரணத்துக்காகவும் கணவனையோ மனைவியோ தள்ளிவிடக் கூடாது. Also aus keinem Grund darf man sich von dem Mann oder von der Frau trennen. ஆனால் ஒரே ஒரு காரணத்தினால் தள்ளிவிட முடியும். Es gibt einen einzigen Grund, warum man sich trennen darf. 19:9 சொல்கிறது. Und der Vers 9 sagt, ஆதலால் எவனாயிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்த நிமித்தமே அன்றி. Also er sagt, ich sage euch, wer sich von seiner Frau trennt und eine andere Frau heiratet, ஆகவே ஒரு மனைவி உடன்படிக்கையை மீறி பிறன்முகம் பார்க்கும்போது der begehrt Ehebruch, es sei denn, seine Frau hat ihn betrogen. Also wenn die Frau geht und den Mann betrügt, அவள் தனக்கு விருப்பமான ஒவ்வொரு ஆடவர்களையும் தெரிந்து கொண்டு பிறன்முகம் பார்த்து அவள் வேசித்தனம் செய்யும் போது, und sobald sie Ehebruch begeht und Hurerei betreibt, அது அல்லது கணவன் ஒவ்வொரு பெண்ணையும் பார்த்து வேசித்தனம் செய்து கொண்டிருக்கும் போது, und genauso wenn der Mann umhergeht und அவரை மாத்திரம் தள்ளிவிடலாம் என்று சொல்லி இயேசு சொல்லி இருக்கிறார். gibt es diesen einen Grund, um sich zu trennen. ஆகவே சில வேளையிலே கணவன் அல்லது மனைவி மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு தாம் செய்த தவறு என்பதை உணர்ந்தால் திரும்பியும் கூடி வாழலாம். Also sogar dann, wenn der Mann oder die Frau hinkommt zum Partner und sich entschuldigt und um Vergebung bittet und wirklich sein Leben ändert, dann gibt es die Möglichkeit, wieder zusammen zu leben. திருமண காரியத்திலே நாம் மிகவும் கவனமாக நாங்கள் இருக்க Wir வேண்டும். müssen sehr vorsichtig sein in dieser Sache der Ehe. கணவன் மனைவிக்கு ஏற்படுகிற பிரச்சனையினாலே பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். Und durch dieses Problem der Eltern werden später die Kinder betroffen sein. பிள்ளைகளுடைய மூளை பாதிக்கப்படுகிறது. Also die Gedanken und das Gehirn der Kinder wird beschädigt. கர்த்தர் ஞானமுள்ள பிள்ளைகளை கொடுத்திருப்பார். Gott hat bestimmt den Eltern weise und kluge Kinder gegeben. ஆனால் தகப்பனுடைய அன்பில்லாதபடி அல்லது தாயுடைய அன்பில்லாதபடியினாலே பிள்ளைகள் வேதனைப்படும். Aber durch die Fehler und Lieblosigkeit der Eltern gibt es ja Bedrängnisse für das Kind. அவர்கள் வெளியில சொல்ல முடியாது. Und es gibt keine Möglichkeit, es zu erklären. உள்ளான இதயத்துக்குள்ளே வேதனைப்பட்டு கொண்டிருப்பார்கள். Aber im Herzen dann tun sie sich immer wieder verletzen und zerstört werden. ஆகவே தான் வேதம் சொல்கிறது நாம் யாரையும் தள்ளிவிட முடியாது. Also die Bibel sagt, wir können keinen Menschen wegschieben. ஆகவே கணவனை மனைவி தள்ளிவிடக் கூடாது, மனைவி கணவனை தள்ளிவிடக் கூடாது. Also der Mann darf die Frau nicht wegschieben und die Frau darf den Mann nicht wegschieben. ஆகவே ஆண்டவரை சோதிக்கும்படியாக இப்படியான ஒரு கேள்வி அவரிடத்திலே கேட்டார்கள். Sie fragten Jesus diese Frage, um ihn zu prüfen. ஆகவே ஆண்டவர் சொன்னார், எவனாகிலும் மனைவி வேசித்தனம் அல்லது கணவன் வேசித்தனம் பண்ணினால் அவனை தள்ளிவிடலாம், அப்படி இல்லாவிட்டால் யாரையும் தள்ளிவிடாதபடி நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் சொல்லி வேதம் சொல்லி கொடுத்தது. Also er sagt, es gibt einen einzigen Grund, um das Ganze sich zu trennen, ist, wenn man betrogen wurde. Halleluja. ஆகவே தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஞானமாய் பதில் சொன்னார். Also Jesus hat in diesem Moment auch wieder eine kluge und weise Entscheidung oder eine Antwort gegeben. இந்த குடும்பங்கள் கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும். Und wir Familien müssen sehr, sehr vorsichtig sein. ஒரு பெண்ணால் அல்லது ஒரு ஆணால் எத்தனை குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கிறது. Durch eine Frau oder durch einen anderen Mann sind so viele Familien schon kaputt gegangen, in Brüche gegangen. அழகாய் வாழ்ந்த குடும்பங்கள், அன்பாய் வாழ்ந்த குடும்பங்கள். Es waren Familien, die sich geliebt haben und auch in einer Pracht zusammengelebt haben. சாத்தான் ஏவிப்பட்டபடியினாலே ஒரு பெண்ணால அல்லது ஒரு ஆணாலே எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு பிரிந்து நாசமாய் போயிருக்கிறது. Und weil der Teufel einen Gedanken gepflanzt hat, sind so viele Familien in Zerstörung gegangen. ஆகவே பிசாசானவன் வஞ்சகம் உள்ளவன். Also der Feind versucht uns einfach zu zerstören. அவன் அசுத்தாவி. Er ist ein böser Geist. அவன் எப்படியாக ஏதேன் தோட்டத்துக்குள்ளே சென்று ஏவாளை வஞ்சித்தது போல, Er ist ein dreckiger und böser Geist und genauso wie er versucht hat, Eva zu versuchen, இன்றைக்கும் குடும்பங்களுடைய சென்று வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். versucht er auch heute immer noch Familien zu trennen.
கணவன் மனைவி எப்போதும் கவனமா நாங்கள் இருக்க வேண்டும். Und der Mann und die Frau, wir müssen beide sehr, sehr vorsichtig sein. ஒரு நாள் நாங்கள் பிறர் முகம் பார்க்க கூடாது. Wir dürfen niemals jemand anderen anschauen als unseren Partner, கர்த்தர் நம்மை பார்க்கிறார். weil Gott auf uns achtet. நாம் தேவனுடைய பிள்ளைகள். Wir sind Gottes Kinder. நாம் சேர்ந்து வாழ பழகிக்கொள்ள Wir வேண்டும். müssen lernen, miteinander gemeinsam zu leben. நாம் ஊழியத்துக்கு சென்றாலும் சரி, Auch wenn wir in den Dienst gehen, எங்கு சென்றாலும் சரி, egal wo wir hingehen, வேலைக்கு போகிறது தவிர außer zur Arbeit, மனைவியோடு அல்லது கணவரோடு சேர்ந்து போவது நல்லது. ist es besser, wenn wir dann in jeden anderen Ort mit dem Partner fortgehen. ஆகவே நாங்கள் எங்கு போனாலும் நாங்கள் இணைந்து போகும்போது, Und wer sagt heute Amen zu diesem Satz? ரெண்டு பேருடைய ஆவியும் ஒன்றாய் இணைந்திருக்கிறபடினாலே, Dass wenn man, egal wo man hingeht, zusammen hingeht, dass dann auch diese zwei Geister eins werden. சோதனைகளிலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். Dann wird Gott uns vor Prüfungen bewahren. இன்னொரு வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். Lass uns noch einen Vers lesen. 1 கொரிந்தியர் 7:5 1. Korinther Kapitel 7 Vers 5. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலங்கள் பிரிந்திருக்க வேண்டுமென்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையினால் சாத்தான் உங்களை தூண்டிவிடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள் என்றார். ஹல்லேலூயா. ஆகவே உபவாசத்துக்கும் ஜெபத்துக்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று விரும்பினால், சம்மதித்தால் நீங்கள் பிரிந்து இருந்து உபவாசம் பண்ணலாம். Ich lese einmal den Vers vor. Keiner soll sich dem Ehepartner verweigern, außer beide wollen eine Zeit lang fasten, um für das Gebet frei zu sein. Danach kommt wieder zusammen, damit der Satan nicht in Versuchung führen kann, weil ihr euch nicht enthalten könnt. அதை விட்டு ஒருவர் பிரியாமல் நாங்கள் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். Also dass man dann direkt wieder zusammenkommt, weil man nicht ohne einander leben kann. சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு, also dass der Feind nicht die Menschen in Versuchung bringt, கூடி வாழ பழகிக்கொள்ள வேண்டும். sollen wir lernen, gemeinsam und zusammen zu leben. ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்ற நாளிலே ஆண்டவருக்கு வந்த சோதனை மூலமா நாங்கள் பார்த்தோம். Also wir haben uns heute einmal angeschaut, welche Versuchungen der Feind bringt. நம்முடைய வாழ்க்கையில் இப்படியான சோதனைகள் வரும். Es kann sein, dass auch in unserem Leben diese Versuchungen kommen. தேவ பிள்ளைகளாக நாம் ஜெயம் எடுக்க பழகிக்கொள்ள வேண்டும். Wir müssen lernen zu siegen in diesen Dingen. சேர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும். Wir müssen gemeinsam beten. சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும். Wir müssen gemeinsam Entscheidungen treffen. கணவனும் மனைவியுமா சேர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணி சேர்ந்து முடிவெடுக்க பழகிக்கொள்ள வேண்டும். Die Ehepartner sollten gemeinsam beten und gemeinsam Entscheidungen treffen. ரெண்டு பேருக்குள்ளும் ஒளிவு மறைவு இருக்க கூடாது. Es darf keine Geheimnisse zwischen Ehepartnern geben. ஒரே சரீரமாய், dass man ein Leib ist, ஒரே ஆவியாய், eine Seele ist, ஒரே மனமாய், dass man ein Verstand hat, அன்பு செய்து வாழும் பொழுது, dass man ein Herz hat und sich gegenseitig liebt. நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்த்து பாக்கியவன்னு சொல்வார்கள். Und so dass die Kinder die Eltern anschauen und sagen, hey, du bist gesegnet. ஆகவே இதை நீங்கள் செய்வீர்களா இருந்தால், wenn wir das alles tun, சோதனையிலிருந்து உங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். dann wird Gott uns vor Prüfungen bewahren. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில என்னதான் சோதனைகள் வந்தாலும், also egal welche Prüfungen und Prüfungen in unserem Leben aufkommen, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ist der Heilige Geist mächtig, um uns zu helfen. நம்முடைய பலவீனங்களில் அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். Auch in unserer Schwachheit wird er uns Kraft geben und uns leiten. ஆகவே நாம் தேவனை நோக்கி பார்த்து போதும் ஜெபித்து தேவனிடத்தில் இருந்து முடிவு எடுத்து அவசர முடிவு எடுக்காதபடி நாம் ஆறுதலாக இருந்து பெரியோர்களுடைய சொல்லை கேட்டு நாம் நடக்கும்போது, நிச்சயமாக ஊழியக்காரருடைய ஆலோசனை நாம் கேட்டு நடக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் குடும்பங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். Und dass wir auch keine schnellen Entscheidungen treffen, sondern Menschen, die weiser sind oder auch mehr Erfahrung haben, um Rat fragen und danach unser Leben richten, dann wird Gott uns auf jeden Fall mehr Kraft geben. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Gott wird euch alle segnen. ஆமென், ஆமென், ஆமென்.